தமிழ் தானியம் வலையொலி நேயர்கள் உறவுகள் எல்லாருக்குமே வணக்கம். எங்களுடைய தாத்தாண்ட ஆட்டுப்பண்ண வீடியோ தொடர்ந்து நாங்கள் நிறைய வீடியோ செய்து கொண்டு வந்திருக்கிறோம். கேனால் வீடியோ ஒன்றும் போட இல்லை. நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டவங்க என்ன வீடியோனையும் காணலைன்னு சொல்லி. அப்போ அதோட நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குற விஷயம் வந்து நாங்கள் ஒரு ஆட்டுப்பண்ணை ஒன்று செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து அடிப்படையாக தேவை, இதுக்கு எவ்வளோ செலவாகும், என்னென்ன விஷயங்களை நாங்கள் கட்டாயம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை கேட்குறாங்க. அப்போ அந்த விஷயங்களை பற்றின ஒரு வீடியோவை நாங்கள் அண்டே செய்ய போகிறோம். அது சம்மந்தமாக தான் அண்ணா சந்திக்க வந்திருக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? மிகவும் சிறப்பாக இருக்கிறோம். நல்ல ஒரு மாலை பொழுது இன்றைக்கு கனடா இப்படி சந்திச்சிருக்கிறோம். விண்டர் நெருங்கி கொண்டிருக்குது. இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன, ஒரு 100 ஆடு எடுத்து நாங்கள் வளர்க்குறோன்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு செலவாகும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் அடிப்படையாக தேவை என்ற விஷயங்களை நாங்கள் போகிறோம். என்னென்னு சொல்லி நிறைய பேர் உங்கள்கிட்டையும் கேட்டிருக்கணும், எங்கள்கிட்டையும் கேட்டிருக்கணும். எவ்வளோ செலவாகும், என்னென்ன அடிப்படையான விஷயங்கள் தேவை, எவ்வளோ முதல் வேணும்னு சொல்லி. ஓகே, சரிதான். முதல்ல வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டாம் இது கொஞ்சம் லோமான வீடியோவாக இருக்கும். நீங்கள் இந்த பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள்கிட்டையும் கேட்டுங்க, தம்பி ஆகலையும் கேட்டுங்கன்னா எங்களோட இந்த சேனலில் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். தாங்கள் கனடாவில் வேறு நாடுகளில் எப்படி ஒரு பண்ண வைக்கிறதோ, எப்படி என்ன காஸ்ட் பண்ணுறது, எப்படி இதில் என்ன ப்ராஃபிட், என்ன லாபங்கள் இருக்குது, அதெல்லாம் கேட்டவே. அப்போ நாங்கள் அதை தான் யோசிச்சு போட்டு வீட்டிலிருந்து நேற்று முழுக்க ஒரு ஹோம்ஒர்க் கொண்டு செய்து போட்டு மேத்தெல்லாம் போட்டுட்டு எங்களுக்கு அங்கே கிளியராக சொல்லுவாங்கன்னு தான் உங்களுக்கு நாங்கள். ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு 100 ஆடில் ஆரம்பிச்சிருந்தால் தான் ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு பண்ணை ஒன்று நடத்தலாம். நாங்கள் வந்து ஒரு காபி ஃபார்மை தான் துவங்கினாங்க. ஸோ அது வந்து இப்போ ஒரு கமர்ஷியலாக வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் கமர்ஷியலாக துவங்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு இருக்கிற நாலேஜை நாங்கள் உங்களுக்கு சொல்லலாம். இதுதான் இந்தியன் கருப்பொருள். ஸோ 100 ஆடு இதை பற்றி கேட்போம். 100 ஆடு இன்றைக்குள்ள உங்களுக்கு அதுக்குரிய சரியான பான் வசதி இருக்க வேணும். ஆடுகளுக்கு வின்டருக்கு ஆடுகள் போய் படுக்கிறதுக்கு, அதாவது ஒதுங்குறதுக்கு ஒரு வசதி இருக்கணும். குட்டி போட்டால் அதை பேணி அட்லீஸ்ட் ஒரு 3 கிழமை இல்லை 1 மாதம் அந்த குட்டியை பேடி பாதுகாக்கிற ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட் ஒன்று இருக்க வேணும். சாப்பாடு கொடுக்கறதுக்கான வழிமுறைகள், தண்ணி கொடுக்கறதுக்கான வழிமுறைகள், ஆடுகளுக்கு மனுஷரும் மற்ற மிருகம் மாதிரி அதுகளுக்கு வருத்தம் தரும். அந்த வருத்தம் வந்து அதுகளுக்குரிய மருத்துவ வசதிகள், அந்த உங்களோட நெபோட்டுக்கு இருக்க வெட்டினரியோட கனெக்ட் பண்ணி அந்த மருந்துகள் இது இதுகள்லாம் எனக்கு தெரிஞ்சு. வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணுறோம் தம்பி? வேறு என்ன இல்லை, சரி. என்ன இப்போ இதில் நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அடிப்படையாக எவ்வளோ செலவாகும். 100 ஆடு நாங்கள் பராமரிக்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்குரிய வசதிகளை நாங்கள் ஏற்படுத்துறதுக்கு எங்களுக்கு இவ்வளவு செலவு வரும். இப்போ ஒரு பான் ஒன்று தேவைன்னு சொல்லி சொல்கிறாங்க. மெயினாக வந்து விண்டர் குளிர்காலத்தில் ஆடுகளுக்கு பான் தேவை. அது குட்டி போட்டால் ஒரு 3 கிலோமே உள்ள கொண்டு பராமரிக்கணும்னு சொல்லி சொன்னால் 100 ஆட்டுக்கு தேவையான பான் அமைக்கிறதுக்கு சமகால நிலைமையில் இவ்வளவு எங்களுக்கு செலவாகும். பண்ணைக்குரிய பான் அன்றைக்கும் உங்களோட செலவு சரியான குறைவாக இருக்கும். மீன் அவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி, ஆக இன்சுலேட்டட், ஹீட்டட், அதெல்லாம் தேவை. எலக்ட்ரிசிட்டி தேவை, வெளிச்சம் தேவை கட்டாயம். நான் நினைக்கிறேன், எங்கள்கிட்ட சின்ன பான் ஒன்று இருக்குது. நாங்கள் 2வது பானுக்கு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். உங்கள்கிட்ட லேண்ட், உங்கள்கிட்ட சிட்டி பெர்மிட் எல்லாமே இருக்குமென்னு சொன்னால் ஒரு 50,000 to 70,000 ஒரு பேசிக் பான் உண்டு, அடிப்படை பான். உங்களோட லேபர்ஸ், உங்கள்கிட்ட சப்போர்ட் இருக்குமென்னு சொன்னால் ஒரு பேசிக் ஒரு 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 கூடாரம் உண்டு போடலாம். அதை வந்து ஒதுங்கி நிற்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு நல்ல கோசியான பிளேஸ். உங்களை ஒரு 5 தாய் குட்டி போடக்கூடிய மாதிரி ஒரே நேரத்தில் 5 குறைஞ்சதோ 5 தாய் ஒரே நேரத்தில் குட்டி போடாம. என்ன குட்டிகள் கூடுதலாக ஒரே நேரத்துக்கு தான் தரும். 5-10 தாயல் வந்து ஒரே நேரத்துக்கு தான் குட்டி போடணும். அப்போ அந்த நேரம் அந்த தாயும் குட்டியும் ஒரு சின்ன ஒரு ஏரியாக்குள்ளே வச்சு அவைக்கு குட்டிகளுக்கு ஹீட் லேம்ப் போட்டு, குளிராத நேரம் அவைக்கு அந்த ஒரு 2 கிழமைக்கு குளிர் வராமல் ஹீட் லேம்ப் போட்டு அவைக்கு சாப்பாடு, தண்ணி, புல் வச்சு ஒரு ஒதுக்குப்புறமா மற்ற ஆடுகள் இடிக்காமல் உழக்கப்படாமல் ஒரு மாதிரி ஒரு சின்ன அதில் ஒரு நல்ல இடம், அந்த பானுக்குள்ள ஒரு நல்ல இடம் ஒன்று நீங்கள் கட்டி வைக்க வேணும். நான் இந்த கணக்கு பண்ணி நாங்களே எங்கள்கிட்ட லேபர், நாங்களே எங்களோட ஃபேமிலியே எல்லாம் கூடுதலான வேலைகள் செய்கிறபடியால் எங்களோட கணக்கின்படி ஒரு $70,000 நீங்கள் ஒரு பான் ஒன்று முடிச்சுக்கலாம். பான் செலவு மட்டும். நிலம் வந்து எங்கள்கிட்ட ஓனா இருக்கு. நிலம் வந்து ஓனா இருக்கிற நீங்கள் செய்கிறது தான் இது ஒரு பெரிய சாய்ஸ்.
ரெண்டாவது நீங்கள் அந்த நிலத்திலேயே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த உங்களுக்கு அதோடய சம்மந்தப்பட்ட இன்னொரு தொழில், இப்போ நீங்கள் ஒரு ட்ரக்கிங் கம்பெனி வச்சிருக்கிறவளாலோ, இப்போ நாங்கள் எஸ்கவேஷன் செய்கிறோம், இப்படியான ஒரு என்வாயன்மெண்ட்டுக்குள்ள ஒரு ஆட்கள் தான் இந்த தொழில் வந்து சூட்டபிளாக இருக்கும். மற்றவைண்ட கம்யூட் டிரான்ஸ்போர்ட் அதில் வந்து அவைண்ட வசதிகளை பொறுத்து அவை எப்படி அவைக்கு முடியும், அவைக்கு அந்தளவுக்கு நேரம் இருக்கா, போயிட்டு வர்றது அவளுக்கு சுலபமாக இருக்கா, இல்லை அவன் வீடு ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துலேயும் காணி ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்து அந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்குமென்று சொன்னால் அதுக்குள்ளேயுமே வச்சு செய்யலாம். சரி, என்ன இப்போ ஆடு வளர்க்கறதுக்குரிய பான் வந்து எங்கள்கிட்ட இருக்குது. $70,000 முடியும்னு சொல்றீங்க. இப்போ எங்களுக்கு $70,000 இல்லை, ஒரு அண்ணளவா நீங்கள் 50,000 உங்களோட வசதி இருக்கும். நான் ஒரு குத்தகை பண்ண நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கும் பான் போடலாம், $500,000 பான் போடலாம். இப்போ நாங்கள் வந்து அடிப்படையாக பேசிக்காக அடிப்படை வளர்த்தர் என்ற இப்போ எங்களோட கணக்கு சரியான கணக்குன்னு நீங்கள் போடவும் கூடாது. நீங்கள் உங்களோட ரிசர்ச்சும் செய்ய வேணும். பட் எங்களுக்கு தெரிஞ்ச கணக்கில் சொல்கிறேன். அதாவது நாங்கள் செய்த அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம். சரி, இப்போ எங்களுக்கு ஆட்டுன்ற பானை தவிர எங்களுக்கு இன்னும் 2 விஷயம் முக்கியமாக இருக்குது. ஒன்று வந்து விண்டர் காலங்களுக்கு தேவையான புல்லு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்குரிய ஒரு இடம் ஒன்று வேணும். அதோட சாப்பாடு ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்குரிய இடம் ஒன்று வேணும். இதை விட இப்போ புல்லுகள் வந்து தூக்கி போடுறதுக்கு, அதாவது இப்போ சில பெரிய பட்டக்கட்டு உள்ள புல்லுன்னு சொல்லிட்டுன்னா தூக்கி போடுறதுக்கு 4x4 5x5 4x6 பெரிய சைஸில் கிட்டத்தட்ட 700 பவுண்ட்ஸ்ல இருந்து 300 பவுண்ட்ஸ்ல இருந்து 700 பவுண்ட்ஸ் புல்லு காட்டல், அதான் லாபமாக இருக்கும். நீங்கள் புல்லு வெளியே வாங்குறேன்னா அப்போ நீங்கள் புல்லு உள்ளுக்கும் நீங்கள் தோட்டம் செய்தால் அதுவும் காசு சேவ் பண்ணுவீங்க. அதை பற்றிய கேள்விகளுக்கு நீங்கள் வரைக்கும் இப்போ பான் கிளீன் பண்ணுற டைம் இப்போ நாங்கள் எல்லாம் ஒரு டிராக்டர் ஒன்று வச்சுக்கிறோம், அதை வச்சுக்கொண்டு பான் கிளீன் பண்ணுறவங்க. அப்போ இதில் என்னென்ன உபகரணங்கள் எங்களுக்கு மேலதிகமாக தேவைப்படும்? கட்டாயம் ஒரு டிராக்டர், கட்டாயம் ஒரு ரீசனபிளான டிராக்டர். எங்களுக்கு டிராக்டர், பழைய டிராக்டர் கலட்டி பூட்டி வச்சு செய்கிறோம். பட் அதுதான் உங்களோட வசதியை பொறுத்து. அந்த நீங்கள் 50,000 டிராக்டர் வாங்கலாம், எது வாங்கலாம். பட் ரீசனபிளாக வேலை செய்யக்கூடிய ஒரு டிராக்டர், அதுக்குரிய லோடர், அது ஒரு ஃபோக், நீங்கள் புல்லு தூக்கி வைக்கிறது மாதிரி ஃபோக், இந்த 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 அட்டாச்மெண்ட்டோட கட்டாயம் ஒரு டிராக்டர் தேவை. மற்றது உங்களோட புல்லு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு கொட்டிலோ, பேசிக் கொட்டிலோ, இல்லாட்டி ஒரு ட்ரெய்லர், எங்கேயாச்சும் ஒரு பழைய ட்ரெய்லரோ. நாங்கள் ஒரு ட்ரெய்லர் தான் யூஸ் பண்ணுறோம். உங்களோட சாப்பாடு அதில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி மிக்ஸ் பண்ணி செய்கிறதுக்கு, சாப்பாடு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஃபுட் மிக்சர், மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்குரிய டோட்ஸுகள். நாங்கள் எல்லாம் பேசிக்காக நாங்கள் பண்ண வேண்டியதுக்குள்ளே வராதபடியால், நாங்கள் பண்ணக்கூடிய ஆயத்தம் இல்லாமல் வந்தபடியால் நாங்கள் இப்போ தான் எங்களுக்கு கிடைக்கல தேடி எடுத்தாலும் எங்களுக்கு செலவுகள் வந்து ஒப்பீட்டளவில் குறைவுன்றதுல பார்க்க நாங்கள் ஒரே அடியாக கொண்டே செலவழிக்கிறோம். ஸோ நாங்கள் 2வது வருஷம் பண்ணேக்கல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 200 ரூபா 500 ரூபா 1000 போயக்கல எங்களுக்கு அது பெரிய செலவாக தெரியலை. ஆனால் நாங்கள் லாபம் எடுக்கணும்ன்றதுக்குள்ள நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் லாபம் எடுக்கலாம். எங்களை மாதிரி செய்தீங்கன்னா நீங்கள் உடனே லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது இப்போ ஆட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்குரிய பாத்திரங்கள் தேவை. 100 ஆடுகளுக்கு இப்போ சாப்பாடு போடுறதுக்குரிய பாத்திரங்கள் தேவை. தண்ணி வைக்கிறது பாத்திரம், விண்டருக்கு தண்ணி வந்து சூடு இல்லை, அந்த ஃப்ரோசன் ஆகாம பாதுகாக்கிறதுக்கு அதுக்குரிய ஐஸ் மெல்டர்கள் இருக்குது, அது பிளக் பண்ணியிருக்க வேணும். மற்றது தண்ணி வந்து நீங்கள் தண்ணி வாட்டர் லைன் வந்து நிலத்துக்கு தான் ரன் பண்ணி இருக்க வேணும், அதுக்குரிய செலவுகள் இருக்குது. இப்போ நாங்கள் அதெல்லாம் நாங்களே செய்த நாங்கள் வீட்டில் இருந்து 4 அடி கீழே தோண்டி, எங்கள்கிட்ட எஸ்கவேட்டர் நிற்குது, தம்பிக்கு பிளம்பிங் தெரியும். அப்போ நாங்கள் 4 அடி கீழே தோண்டி பைப் கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு போய் அங்கால வந்து என்ன ட்ரெயின் பைப், என்னன்னு சொல்கிறது அப்படியே வாட்டர் ட்ரெயின் பைப்புன்னு சொல்லி, அந்த பைப்புக்குள்ளே உள்ள தண்ணி வந்து முடிஞ்சோன்னா தண்டவாள கீழே போய் ஓடிடும். அப்போ ஃப்ரோஸ் ஆகாமல் அது இன்ஸ்டால் பண்ணினாங்க. அப்படியான சின்ன சின்ன செலவுகள் வேறு. எஸ், சரி ரைட். இப்போ எங்களுக்கு எவ்வளவு அடிப்படையான தேவை என்ற விஷயத்தை பார்த்துக்கோம். இப்போ 100 ஆடு நாங்கள் பல்காக எடுக்க போகிறோம். அந்த 100 ஆட்டையும் எடுத்து 2 வருஷத்துக்கு ஒரு ப்ராஜெக்ஷன். சரிதான், ரைட். எங்களுக்கு 2 வருஷத்துக்கு எவ்வளவு செலவாகுது 2 விஷயத்தை நான் பார்ப்போம். ரைட். இப்போ நான் 100 ஆடு வாங்கி கொண்டு வர போகிறோம். அதாவது 100 இளம் தாயாடு. ரைட்.
അതിന്റെ பெருமதி என்ன சமகால சந்தையில അതിന്റെ பெருமதி என்ன? நீங்கள் தான் 100 ஆடு டேக்கில் ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 400 படி வாங்கலாம்னு வைங்க. நீங்கள் 300 வாங்கலாம், 500 வாங்கலாம். ஆவரேஜ் ப்ரைஸ் என்ன 400 படி, ஒரு $40,000 100 ஆடு வாங்குறதுக்கு. தாயாடு 100 தாயாடுன்னு சொன்னால் ப்ரீடர் வேணும். குறைஞ்சது ஒரு 2-3 ப்ரீடர் வேணும். 3 ப்ரீடர் இருந்தாலும் வேணும். ப்ரீடர் ஒரு ப்ரீடர் விலை குறைஞ்ச $1,000. நல்ல ப்ரீடர், ப்ரூவன் ப்ரீடர், நல்ல குவாலிட்டியான ப்ரீடர்னா தான் உங்களுக்கு குட்டியாக தினமாக வரும். ஸோ அது ஒரு $3,000. அதை தவிர அந்த டிரான்ஸ்போர்ட், அந்த 100 ஆடுக்குரிய சாப்பாடு, இனிஷியல் சாப்பாடு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு $2,000-3,000 புல்லு கட்டு, ட்ரை கிரெயின்ஸ், முலாசஸ், அந்த சாதாரண இனிப்பு. சரி, ஏன்னா இப்போ நாங்கள் தயாரிக்கிற உணவு வந்து புல்லு மற்றது கோதுமை தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் சேர்த்து ஒரு உணவு கலவை வந்து தயாரிக்கலாம். இந்த கலவை வந்து ஒரு ஆட்டுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 கிலோ நாங்கள் போடணும். 2 கிலோ அளவு போடணும். அதாவது குளிர்காலத்தை நாங்கள் மெயினாக வச்சு கணிப்படுத்துவோம். 2 கிலோ அளவுன்னு சொல்லிச்சோன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு அவ்வளவு முடியுது. கிட்டத்தட்ட நாங்கள்லாம் எல்லாம் வாங்கி மிக்ஸ் பண்ணுறபடியால் கிட்டத்தட்ட எங்களுக்கு $500 முடியுது. சோளம் வந்து 280 350 வருது. வீட் பிராண்ட் தவிடு வந்து $200 ரேஞ்சில் வருது டான். அதை தவிர வேறு கிரெயின்ஸ் லைக் பார்லி, ஓட்ஸ், என்னென்ன தானியம் மார்க்கெட்டில் இருக்கோ அது இந்த எங்களோட ரேஷியோ வந்து 18% புரதம் இருக்க வேணும் ஆட்டுக்கு. அப்போ நாங்கள் 16லேருந்து 20% புரதத்துக்குள்ளே எதிர்பார்க்குறோம். அப்போ என்னென்ன ரேஷியோவில் மார்க்கெட்டில் அன்னன்னைக்கு கிடைக்குதோ அதை வாங்கி தான் மிக்ஸ் பண்ணுறோம். சோளம் நாங்கள் அதுக்கு பிரதானமான சாப்பாடாக வச்சுருக்கோம். அதுக்கு பிடிச்ச சாப்பாடு, அப்போ அதோட சேர்த்து தான் நாங்கள் மற்ற சாப்பாடையும் சாப்பிட விரும்பினோம். அப்போ நாங்களே எல்லாம் வாங்கி நாங்களே மிக்ஸ் பண்ணுறபடியால் கிட்டத்தட்ட $500 முடியுது. இதுக்குள்ள நான் நாங்கள் மினரல் போடுறோம், ஒரு ப்ரீமிக்ஸ் மினரல் போடுறோம். ஸோ ஒரு டொன்னுக்கு ஒரு பேக் மினரல் போடுறோம். மினரல் விலை கிட்டத்தட்ட $45 வருது. அதோட ஒரு லாசஸ் உண்டு, அதாவது ஒரு தீன் மாதிரி பீட்லேயோ சோளத்திலேயோ இருந்த ஒரு தீன் மாதிரி ஒரு இனிப்பு தன்மை, அந்த சுகரும் அதுக்கு தேவை. ஸோ அது வாங்கி போடுறோம். அது ஒரு கிலோ வந்து 40 என்னவோ, அதில் குறைஞ்சது ஒரு 20 கிலோ அந்த ஒரு டொன்னுக்குள்ளே போடணும், $8. சரி, அப்படின்னு சொல்லிட்டேன்னாங்க. இப்போ 100 ஆட்டுக்கும் வந்து எங்களுக்கு 2 வருஷத்துக்கு சாப்பாட்டுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு போஸ்ட் முடியும்? ஓகே, அதான் எழுதி வச்சிருக்கேன். 100 தாய் ஆடுக்கு சாப்பாட்டுக்கு வந்து எங்களுக்கு $8,000 முடியுது. அப்போ நீங்கள் இந்த கேள்வியை நீங்கள் ஒன்று கேட்காம என்ன உங்களோட கணக்கு வழக்கு என்னன்னு சொன்னேன். ஏன்னா நாங்கள் நீங்கள் ஒரு கேள்வி எங்களோட வீடியோ கணக்கு லென்த்தாக போயிடும். நான் இது குயிக்காக சொல்கிறேன். என்ன எங்களோட ஒரு ஸோ இந்த கேள்விக்கு முதல்ல நான் ஒரு விளக்கம் என்னென்னா, நாங்கள் ஒரு 2 வருஷம் ப்ராஜெக்ட் பண்ணால் தான் இதுன்ற கணக்கு லாபம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ என்ன காரணம்னு சொன்னால், ஒரு ஆடு குட்டி வந்து 5.5 மாதத்தில் குட்டி ஓடுது. ஸோ இடையில ஒரு கிரேஸ் பீரியட், திரும்ப ப்ரெக்னென்ட் ஆகி திரும்ப குட்டி போடுறது. நார்மலாக ஒரு தாயாடு 2 குட்டி போடும். அப்போ நாங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தாயாட்டில் இருந்து 6 குட்டி எதிர்பார்க்குறோம் ஆவரேஜா. ஓகே, ஒரு விஷயம், 6 மாதத்துக்குள்ள குட்டி போதுன்னு பார்த்தாலும் 4 தரம் 4 2 8 குட்டி பெறணும்னு சொல்லி பார்த்தாலும் 8 குட்டி இல்லை, நீங்க 6 குட்டி தான். 2 வருஷத்துக்கு 6 குட்டி. நீங்க 6 மாசம் 6 மாசத்துக்கு அடுத்த நாள் பிரெக்னென்ட் ஆக போறது இல்லை. அதுக்கு அந்த கேப் பண்ணும். அதனாலதான் 2 வருஷத்துக்கு 3 தரம் எங்களுக்கு குட்டி தருது. ஓகே, அப்ப 6 குட்டியை நான் கணக்கு பார்க்குறேன். அதுல ஒன்று வந்து நாங்கள் மைனஸ் பண்றோம். ஒன்று காரணம் குட்டிகள் சாகும், மற்றது சில தாய் வந்து ஒற்றை குட்டி தான் போடும். அப்போ நாங்க ஆவரேஜ் பண்ண போறோம். 100 தாயாட்டுக்கு நாங்க 2 வருஷத்துக்கு 500 குட்டி எதிர்பார்க்கிறோம். 500 குட்டி எதிர்பார்க்கிறோம். சரி, இப்போ எங்களுக்கு தாயாட்டின் 100 ஆட்டுக்கு முடிய சாப்பாட்டு செலவு, மருத்துவ செலவு, கரண்ட் செலவு அப்படி எல்லாம் கிட்டத்தட்ட செலவு மட்டும் எவ்வளவு முடியுது? ரன்னிங் காஸ்ட் பார்ப்போம். 100 தாயாடுன்ற சாப்பாடு காஸ்ட் வந்து ஒரு $8,000. அவைக்குரிய மருந்துகள், இந்த கால காயங்கள், தடிமண் வருத்தம், அந்த அவைக்கு பென்சிலினோ அந்த மாதிரி மருந்துகள், அவையை பார்க்கறதுக்கு ஒரு லேபர் சம்பளம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நாங்கள் அந்த ஹேர்டுக்குள்ள மெனக்கட போறோம். அப்போ அதுக்குரிய ஒரு சம்பளம்,
மற்றது நாங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு 10% நாங்கள் இதோட எக்ஸ்பென்சஸாக கவர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அதுன்ற கணக்கு பார்க்கல ஒரு 100 தாயாட்டுக்கு 2 வருஷத்துக்கு சாப்பாடு செலவு 8000 ரூபாய் வருது. இது ட்ரை ஃபுட் அண்ட் கே இதெல்லாம் நாங்கள் வெளியால வாங்குறபடியால இதே நீங்கள் மிச்சம் பிடிக்கலாம். நீங்களே அட்லீஸ்ட் புல்லு விளைச்சி வச்சு உங்கள்கிட்ட ஃபெசிலிட்டி நல்ல நிலம் இருக்கண்டா இப்போ எங்களோட சமகாலமே நாங்கள் வெளியில் வாங்குறோம்ன்ற ரீதியில் இந்த கணக்கு போடுறோம். இப்போ வெளியே நீங்களே உள்ளுக்கு செய்வீங்கன்னா இந்த கணக்கு லாபம் போடலாம். இதெல்லாம் ஒரு ஆவரேஜ் கணக்கு. இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச கணக்கு. இப்போ இதை விட சில விட உங்களுக்கு கூட முடியலாம், குறைய முடியலாம். அது ஒவ்வொரு உங்களுக்கு இதை விட கூட அனுபவம் உள்ள ஒரு ஆளாக இருக்கலாம். உங்களுக்கு இதை எப்படி மிச்சம் பிடிக்கிறது தெரியலாம். உங்களுக்கு மேத்தமேட்டிக்கில் கொஞ்சம் நாலேஜ் கூட்டின ஆளாக இருக்கலாம். இதை எப்படி இன்னும் சேவ் பண்ணலாம் வந்து நீங்கள் யூ வில் ஹேவ் டு டூ யுவர் ஓன் டெலிஜென்ஸ். பட் எங்கட கணக்கின்படி நாங்கள் என்ன கணக்கு பார்த்து நாங்கள் சொல்கிறேன். ஸோ திரும்ப 100 தாயாட்டுக்கு ஒரு 8000 ரூபா அண்ட் மருந்து செலவு ஒரு 2000 ரூபா. இது 2 வருஷத்துக்குரிய செலவா. எலக்ட்ரிசிட்டி, லேபர், இந்த தண்ணி வந்து எங்களோட வெல் வாட்டர் எலக்ட்ரிசிட்டி தான் எங்களுக்கு காஸ்ட் பண்ணும். அது ஒரு 20000. வந்து எலக்ட்ரிசிட்டி கூட நீங்கள் ஒரு சோலார் பேனலில் போட்டிங்கன்னு சொன்னால் யூ சேவ் தட் மணி டூ, ரைட்? ஸோ எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்து. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த கணக்கு சொல்லல திரும்ப சொல்கிறேன். 1,40,000 நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம். நாங்கள் 100 தாயாட, ப்ரீடர், பான் செலவு, டிராக்டர், ஃபீடர், எக்ஸ்ட்ரா எல்லாம் சேர்த்து 1,40,000 போட்டாங்க. ஸோ அதுலேருந்து 10% நாங்கள் எங்களோட இந்த எக்ஸ்பென்சஸுக்குள்ளே போடுறோம். 14,000 அதுக்குள்ளே போடுறோம். அப்படி போட்டுட்டு அது தவிர 500 குட்டிக்கு உரிய சாப்பாடு செலவு. ஓகே. 500 குட்டின்னு சொல்லிச்சோன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் 6 மாதம் 6 மாதம் நாங்கள் சாப்பிடுறோம். முதல் 2 மாதமே பால்லாம் குடிக்க போயிடும். பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். ஸோ அப்போ ஆவரேஜ் ஒரு கணக்கு பார்க்க அவைக்கு ஒரு 5 வருஷம் 500 குட்டிக்கும் வந்து நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு என்று நாங்கள் 6 மாதத்தில் வித்தாலும் அந்த 500 குட்டியும் எங்களுக்கு 2 வருஷம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது, ரைட்? ஸோ அப்போ அந்த டோட்டல் 2 வருஷத்துக்கு அவைக்கு சாப்பாடு செலவு ஒரு $90,000 முடியுது. மெடிசின் அது எக்ஸ்பென்சஸ் ஒரு $10,000 முடியுது. கையில் சில அந்த செலவு இந்த செலவு வந்து இதை ஆட் பண்ண ஒரு $1,000 போட்டு ரவுண்ட் அப் பண்ணுறதுக்காக இதுல இருந்து 1,50,000 ரூபா நாங்கள் இந்த 2 வருஷத்துக்குள்ள செலவழிக்கிறோம். இந்த 100 தாயாடும் அதில் போடுற குட்டிகளுக்கும் சாப்பாடு, மருந்து, ஃபீடிங், அந்த மாதிரி செலவு. இதுல நீங்கள் 500 குட்டியும் அவரேஜா 6 மாசத்துல நீங்க விற்கிறேன்னு சொன்னா நாங்கள் எங்களோட குட்டிகள் வெயிட் கணக்குப்படி 6 மாச குட்டிகள் 700 ரூபா 800 ரூபா வரைக்கும் போயிருக்குது. சில கிடா குட்டியோ சிலது 400 ரூபா 350 ரூபாய்க்கும் போயிருக்கு. வளர்த்தி குறைவா பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ ஆவரேஜா 500 அப்படி நாங்கள் போறோம்னு சொல்லிக்க 500 குட்டியும் $250,000 நீங்க விற்கிறீங்க. ஸோ அப்போ $250,000 விற்கிறீங்க. உங்களோட எக்ஸ்பென்சஸ் $150,000. உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து 2 வருஷத்துக்கு $100,000 ப்ராஃபிட் வருது. ஓகே. எங்களோட பான் அதோட செலவில் வந்து நாங்கள் 10% 10% நீங்கள் எங்களோட செலவுக்கு உங்களோட எக்ஸ்பென்சஸுக்குள்ள நீங்கள் போடுறீங்க. அது தவிர அந்த 10% நீங்க கட்டாயம் போட்டு தான் உங்களோட பானுக்குரிய ரிப்பேர்கள் அந்த மாதிரி செலவுகள் கூட இது உங்களோட பெர்மனன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால் கூட மற்றது நீங்க இந்த 100 ஆடு தாயாடு அது இந்த பான் எக்ஸ்பென்சஸ்க்குள்ள 40,000 பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி கட் பண்ண கோ பண்ணி விடுவோம். சரி, நீங்க எங்களோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்க போறீங்க. ஸோ அது என்னன்னு சொன்னா நாங்கள் தாயாடு ஒரு 100 தாயாடு $40,000 ஆவரேஜா போடுறோம் வாங்குறதுக்கு. 3 பிரீடர் வாங்குற ஒரு $3,000 தவிர எங்களோட பானுகள் அந்த பான் செட்டப் அது இதுன்னு சொல்லி ஒரு $80,000 அதுக்குள்ள போடுறோம். டிராக்டர், ஃபீடர், ஃபீட் மிக்சர், இந்த தண்ணி அதுக்கு தண்ணி கொடுக்குற அந்த தண்ணி பாய்ச்சல், வின்டர் டைம்ல அந்த டீஐசர் அதில் ஒரு 10,000 போடுறோம். அது ஒரு $7,000 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. செலவு ஒரு 4 தடி வாங்கணும், சிலது அடைக்கணும், மூடணும், கொள்ளணும். ஸோ இது ஒரு $1,40,000 நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வைங்க ஒரே டைம்ல. இதுக்கிடையில நாங்கள் இது என்ன ஃபென்ஸ் அடிப்போம். இன்வெஸ்ட்மெண்ட் அண்டேக்கில் 1,40,000 சில 10,000 கூட வரும். நாங்கள் இந்த ஃபென்ஸ் போட்டக்கான அந்த 7,000 அதை கவர் பண்ணுவோமே எக்ஸ்ட்ரா 7,000 ஃபென்ஸ் அடிச்சு எங்களுக்கு $1,00,000 வருது 2 வருஷம் சொல்லிச்சோன்னா வருஷத்துக்கு $50,000. தண்ணீர் நாங்கள் 48 கிட்டத்தட்ட ஒரு $4,000 ப்ராஃபிட் வருது சொல்லி சொல்லலாம். ப்ராஃபிட்னா அது ப்ராஃபிட்னு நாங்கள் ஃபுல்லா கணக்கு பார்க்க முடியாது. இப்போ நாங்கள் விக்ரமன்ற ரெண்ட கருவில தான் நாங்கள் இந்த விஷயத்தை சொல்றோம். இப்போ நாங்கள் உண்மையா மறைக்குட்டியில நாங்கள் விற்க மாட்டோம், கிடையாது மட்டும்தான் நாங்கள் விற்கிறோம். அப்ப
வார பட் நீங்க மறிக்குட்டி விக்கேல வச்சிருக்கேன் உங்களோட முதல் கூடி கொண்டு போகுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. நீங்கள் இப்ப நான் 100 தாயாடுன்னு சொல்றேன். ஆஃப்கோர்ஸ் 100 தாயாடுக்கு மேல துவங்காதுங்க. என்ன உங்களுக்கு ஒரு என்ன நீங்க ஊர்ல 10,000 ஆடு குட்டி வச்சிருந்தாலும் இங்கത്തെ ஒரு வெதர் இங்கത്തെ உரிய நில இதற்குரிய நாலேஜ் ஒன்று நீங்கள் இப்ப நான் என்னதான் உங்களுக்கு சொல்லி தந்தாலும் உங்களுக்கு ஓன் ஹேண்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கட்டாயம் தேவை. ஸோ நான் உங்களுக்கு பேர் ரெக்கமெண்ட் பண்றது டோன்ட் கோ ஃபார். ஸோ இது பண்ணுன்றது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஒரு இஷ்டப்பட்டு ஆசைப்பட்டு செய்யற ஒரு விஷயம். நீங்க லைஃப் பூரா தொடர்ந்து இதை செய்ய போறீங்களா தான் இதுக்குள்ள இருங்க. ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், காசு உழைச்சு பார்ப்போம், ப்ராஃபிட் வருதான்னு எதிர்பார்த்து கொண்டு ஓகே யூ கேன் மேக் $multi-million டப்புன்னு இதுக்குள்ள போவாங்க. எஸ் இட் இஸ் அ $multi-million இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரி. இதை நான் சொன்ன அந்த 100 ஆடை நீங்க 1000 ஆக்கினீங்கன்னு சொன்னா உங்களோட செலவுகள், இந்த சாப்பாடு செலவுகள் சரியா குறையுது, உங்களோட லேபர் செலவு சரியா குறையுது. ஏனென்றா நீங்கள் கொஞ்சம் தான் லேபரை கூட்ட போறீங்க, ஆனா அவ்வளவு விஷயத்த ஒரேடியா பார்க்க போறீங்க. உங்களோட மார்ஜின் நீங்க மல்டிப்ளை பண்ண போகுது. ரைட். இப்போ நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ நாங்கள் புல் இல்லாமல் வந்து நாங்கள் வெளியில் வாங்கிட்டு நாங்கள் புல் இல்லாமல் போடுறோம். புல்லு நாங்கள் வந்து ஒரு நிலத்தில் விதைச்சு அதை அறுவடை செய்து நாங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க இல்லை. எங்களுக்கு அது இந்த புல்லுன்ற செலவு வந்து அரைக்கிற வாசி குறையும். கட்டாயம். அதோட நாங்கள் இதில் எங்கள்கிட்ட பால் கறக்கக்கூடிய ஆடுகள் இருக்கே இல்லை, அந்த பாலின்ற பெருமதி நாங்கள் இதில் சேர்க்கே இல்லை. இதில் பாலின்ற பெருமதி, இதுல வர புழுக்க பாசலை, ஆட்டு பாசலை புழுக்க, இதை தவிர இப்ப நாங்கள் கோழி வாத்து அதை வளர்க்குறோம். ஸோ அது இந்த ரெவென்யூ முட்டை வருமானம் இது இப்போ இதெல்லாம் நாங்கள் வார வீடியோக்குள்ள அதுக்கு தான் சொல்றேன். நீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. நீங்க உங்களோட இதுல வச்சு நாங்கள் இந்த நாலேஜ் உங்களுக்கு தொடர்ந்து தந்துருப்போம். சில நேரம் எங்களோட வீடியோ டிலே ஆக வேண்டாம், நாங்கள் இதை தவிர வேற வேலையெல்லாம் செய்யறோம். இந்த இன்கத்தை ரிலை பண்ணி நான் கேட்க வரைக்கும் நான் இப்போ $140,000 ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட நாங்கள் நீங்க துவங்கி இருக்கிறீங்க. இது அப்ப பேசிக்கா வந்து $140,000 கனடாவில் ஒரு பெரிய ஒரு காசு. நீங்க வேற என்ன செய்யறீங்க அல்லது என்ன வழியில அந்த முதல் எடுத்த நீங்கன்னு சொல்லி இது ஒரு பப்ளிக் வீடியோ பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து 2005ஆம் ஆண்டுல இருந்து பிசினஸ்ல இருக்கிறோம். 2005ஆம் ஆண்டு நாங்கள் ஸ்காபரோல நில்சன் நர்ஸ்மேர்ல ஒரு கடை ஒன்று ஆரம்பிச்சு நாங்கள் வீடியோ கடைன்னு சொல்லி வீடியோ 99 சொல்ல ஒரு கடை உண்டு. அது கிட்டத்தட்ட நாங்கள் 2018ஆம் ஆண்டு வரைக்கும் அதுக்குள்ள வீடியோ ரெண்டல், வீடியோ சேல்ஸ், அதோட எலக்ட்ரானிக்ஸ் மெல்ல நாங்கள் எலக்ட்ரானிக்ஸில் இன்வால்வ் ஆனாங்க. 2008ஆம் ஆண்டு நாங்கள் சைனா ட்ரேடிங் துவங்கினாங்க. 2009ஆம் ஆண்டு எங்களுக்கு அதுல இருந்து அப்புறம் நாங்கள் அடிஷனலாக சின்ன ஸ்பேஸ் ரெண்ட் பண்ணி சைனாலேருந்து இங்கே சாமான் இம்போர்ட் பண்ணுறது, இங்கே இருந்து நாங்கள் ஹாங்காங்க்கு எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, எலக்ட்ரானிக் ரீஃபர் பண்ணி சின்ன வெண்டர்ஸுக்கு கொடுக்குறது, பெரிய வெண்டர்ஸ்கிட்ட இருந்து ரிட்டர்ன் வர ப்ராடக்ட் எடுத்து நாங்கள் ரீஃபர் பண்ணி கொடுக்குறது. இது வந்து 2019 வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் பெரிய லெவலில் செய்கிறாங்க. கிப்ளிங் அண்ட் ரெக்ஸ்டேலில் ஒரு 25,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய ஒரு ரேஞ்சில் செய்கிறாங்க. பேண்டமிக்கோட எங்களுக்கு அது ஒரு ஸ்லாப் வந்துட்டு, அது ஸ்லோ டவுன் பண்ணி கொண்டு வந்துட்டு. நாங்கள் பேண்டமிக்கோட என்ன யோசிச்சாங்கன்னா எங்களோட ரெண்ட் எங்களால் சொல்கிறாங்க 25,000 ஸ்கொயர் ஃபீட் ரெண்ட் வச்சு எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் செய்கிறாங்க. நாங்கள் ஒரு இடம் ஒன்று வாங்கி மூவ் பண்ண சொல்லி. ஸோ எங்கள்கிட்ட ஒரு கொஞ்சம் சேவிங் ஆஃபீஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்க எங்கள்கிட்ட கொஞ்சம் சேவிங் அது இருந்தது. அப்போ நாங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை நாங்கள் வந்து வாங்கினாங்க எங்களோட எலக்ட்ரானிக் இந்த பிஸ்னஸை பில் பண்ணுறதுக்கு. பட் எங்களுக்கு ஃபார்மிங் வந்து ஒரு ஆக்சிடென்டெல்லாம் அமைஞ்சிட்டு. ஸோ எங்கள்கிட்ட எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது, எங்களோட லிக்விட் கேஷ். அது தவிர இங்கே பேங்க்ல நீங்கள் பிஸ்னஸ் சொன்னால் லோனுகள் அது ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேங்க் வந்து உங்களோட 20 வருஷமா நீங்கள் ஒரு பேங்க் ரன் பண்ணி கொண்டுறீங்கன்னு சொன்னால் உங்களோட நல்ல டிரான்சாக்ஷன் இருக்குன்னு சொன்னால் பேங்கே உங்களுக்கு $1 million கிட்ட ஃபெசிலிட்டி கொடுக்கும். அது ஃபுல் டீட்டெயிலாக அதை பற்றி யாருக்கு நாலேஜ் உண்டா நீங்கள் பர்சனலாக கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த மாதிரி அட்வைஸில் எப்படி செய்யலாம்னு சொல்லலாம். ஸோ அப்படி இங்கே ஃபண்டிங் வந்து பெரிய பிரச்சனை இல்லை. இங்கே இப்போ 20 வருஷம் 25 வருஷம். இப்போ நான் அடுத்த விஷயம் சொல்கிறேன். இப்போ நார்மலாக எல்லாரும் மோகேஜ் கட்டணும் அது இதுன்னு சொல்லி கேட்போம்னா இப்போ $4,000 காசுன்றது ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு காணுமோ இல்லையோ எனக்கு தெரியாது. அப்போ இப்போ நீங்கள் இந்த ஃபார்மோட சேர்த்து வேறு என்ன இப்போ சமகாலத்தில் செய்து கொண்டிருக்கீங்க? குட் கொஸ்டின். மோகேஜ் கட்டுறதுக்கு எங்களை $4,000 காணாது. இது வந்து அந்த ஃபார்ம்ன்றது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். அது பெரிய ப்ராஜெக்ட், அது இஷ்டப்பட்டு செய்யணும். திரும்ப சொல்கிறேன், நாங்கள் இன்றைக்கு போய் காசு உடனே நான் ஓவர் நைட் உழைப்பேன்னு சொல்லி நீங்கள் இதுக்குள்ளே வராதிங்க. இட்ஸ் லாட் ஆஃப் ஒர்க், லாட் ஆஃப் நாலேஜ் எல்லாம் கேதர் பண்ணி தான் செய்யணும்.
நாங்கள் எங்களுக்கு சைட் இன்கம் இருக்குது. எங்களோட எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் இன்னும் சின்னதாக ரன் பண்ணி கொண்டிருக்கோம். அதை தவிர நாங்கள் வந்து எஸ்கேவேஷன் செய்கிறோம். டெமலிஷன், எஸ்கேவேஷன். உங்களுக்கு ஒரு புது வீடு கட்ட போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய ப்ராஜெக்ட் என்ஜினியர்ஸ்கிட்ட பிளான் க்ரியேட் பண்ணி ஆர்கிடெக்சர் ட்ராவிங் செய்து சிடிடி அப்ரூவல் எடுத்து உங்களோட பேசிக் கட்டுமான வேலைகள் டெமலிஷன் பண்ணுறது. அதை தவிர ட்ரைனேஜ் பம்ப்ன்றது எங்கள்கிட்ட டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிஸ்னஸ் ஒரு பிஸ்னஸ் இருக்குது. இப்போது ட்ரக்கிங் அப்படி சின்ன சின்ன பிஸ்னஸ்கள். இதுதான் எங்களோட இன்கம் வந்து இன்னொரு பக்கத்தில் எங்களுக்கு வந்து ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு மன திருப்திக்காக இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். அதான் இப்போ நான் போட்ட கணக்கின்படி எங்களோட டார்கெட் வந்து 100 ஆடு. நாங்கள் 4 ஆட்டில் துவங்கினாங்க. ஸோ 100 ஆட்டில் நிற்கிறோம். எங்களோட டார்கெட் வந்து 10,000 ஆடு. 10,000 ஆடு. அப்போ அதுக்குரிய கணக்கு நீங்கள் போட்டு பாருங்க. அப்போ அதுக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்குரிய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆடு மட்டும் இல்லை, கோழி, வாத்து, த ஹோல் பண்ண இந்த ஃபியூச்சரில் பண்டி செய்யலாம், மாடு செய்யலாம், கணக்கு விஷயம் செய்யலாம். ஃபார்ம் ஃபுல் டைம் ஃபார்ம், ரைட்? ஏதோ வந்து நீங்கள் சொல்லி மறந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ எங்களோட வருமானம் வந்து இறைச்சி வியாபாரத்தில் இருக்குது, பிரதானமானது. இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட கடையில் கொடுக்கக்கூடிய அளவில் இப்போ ஆடுகள் இருக்குதா, அல்லது ஆக்கள் வந்து வாங்கி கொண்டு போகுதுமா, அந்த விஷயத்துல எங்கள்கிட்ட வந்து இப்போ இருக்கிற எங்களோட கிடாயிட்ட கணக்கு 100 தாயாடு தான் எங்கள்கிட்ட நிற்குது. இப்போ எங்களோட கிடாய் கணக்கின்படி இங்கே வந்து ஏற்கனவே எங்களோட யூடியூப் வேற இன்னொரு தம்பி சர்சன் எடுத்து போட்டு அப்புறம் அதை பார்த்துட்டு வந்து வாங்கிட்டு போகிற கணக்கு தான் எங்கள்கிட்ட இப்போ கிடாய் நிற்குது. இப்போ நாங்கள் ஆடு வந்து கடையில் கொடுக்குற பிளான் இருக்குது இந்த ஃபியூச்சரில். இப்போ நாங்கள் எங்களோட பண்ணையை பெருகி கொண்டு இன்னும் 4-5 பண்ணையோட சேர்ந்து நாங்கள் வேலை செய்து கொண்டு நாங்களே ஒரு ஸ்லாரர் ஹவுஸ் ஒன்று செய்கிறதுக்கு தான் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி கொண்டிருக்கோம். அது சில 1 வருஷம் செல்லலாம், 2 வருஷம் செல்லலாம், 3 வருஷம் செல்லலாம், தெரியாது இப்போன்னு சொல்லி அது எங்கள்கிட்ட லாங் ரன். இப்போ எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி இமெயில் பண்ணி போட்டு வர்றாங்களுக்கு எங்கள்கிட்ட நிற்கிற கிடாயல் போதுமானதாக இருக்குது. அவ்வளோ தான் எங்களுக்கு காணும். அதை நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, பட் நாங்கள் பர்டிகுலர் டே சொல்லுவோம். இந்த டேஸ்லாம் ஸ்லாட்டர் ஹவுஸ் வேலை செய்து அந்த நாளில் கொண்டே கொடுத்துட்டு அவைகிட்ட எடுத்து அவைகிட்ட இருந்து வாங்கி கொண்டு வந்து ஆக்களை கொடுக்குறோம். அவை வந்து இங்கே ஆடை சூஸ் பண்ணி தந்துட்டு போயிடணும். இல்லாட்டி ஃபோனில் வைக்கணும், வாட்ஸ்அப்பில் நாங்கள் படம் அனுப்புகிறோம். அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குரிய பேமெண்ட்டை தந்துட்டு நாங்களே சொல்கிற கொடுத்து நாங்களே எடுத்து கொண்டு வந்து அவைகிட்ட கொடுக்குறோம். சரி, ஏன்னா இப்போ 2 வருஷத்தில் ஒரு ஆட்டு பண்ணை ஒன்றை நாங்கள் ரன் பண்ணிக்க என்னென்ன பிரச்சனைகள் வரும், எவ்வளவு லாபம் பெறுது, எவ்வளவு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நாங்கள் கவனிக்கணுன்ற ஒரு அடிப்படையை அந்த வீடியோவில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நிச்சயமா ஒரு 10,000 ஆடு நாங்கள் வளர்க்கணும் என்ற ஒரு கனவு கட்டாயம். என்னன்னா ஒரு ஒரு விஷயம் என்னன்னா நான் சொல்றது, நீங்க கனவு காணணும், வாழ்க்கையை வந்து ரசிக்க வேணும். நீங்கள் உங்கள்ட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று, நீங்க தான் இந்த விஷயத்துல பெரியவன்ற ஒரு நம்பிக்கை இருக்க வேணும். அதுக்குரிய ஹார்ட் ஒர்க்கிங், அதுக்குரிய எனர்ஜி இருக்க வேணும். பட் உங்களுக்குரிய ஒரு ஸ்ட்ரென்த் இருக்க வேணும். நான் இப்போ 10,000ன்றது நான் படிக்க சொல்ல இல்லை தம்பி. நீங்கள் இன்னொரு 2 வருஷத்துலையோ 3 வருஷத்துலையோ வந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃபார்மில் 10,000 ஆடு பார்ப்பீங்க. அதான் எந்த ப்ராஜெக்ட். எந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி. நான் ஒரு சின்ன ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் வீடியோ கடையில் ஆரம்பிச்சு 25,000 ஸ்கொயர் ஃபீட் உரிய எலக்ட்ரானிக் ரீஃபர்பிஷிங் ஃபெசிலிட்டி ரன் பண்ணுறதுக்கு நாங்கள் வளர்ந்துருக்கோம். நானண்டா என் ஃபேமிலி, என் ஒய்ஃப், என் தம்பி, என் தங்கச்சி, அம்மா, அப்பா சுற்று ஃபுல்லாக எனக்கு உரிய சப்போர்ட் தந்தது. பட் அப்படி ஒரு குரூத் ஒன்று அங்கே செய்த நாங்களண்டா இதிலே நாங்கள் அப்படி செய்வோம். அது உங்களோட நீங்களும் அப்படி ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிச்சிங்கன்னா சக்ஸஸ். மற்றது இது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னேன், நான் இந்த இதில் ஒரு காம்படிஷன் இல்லை, ஃபார்மிங்கில் காம்படிஷன் இல்லை. நான் எப்படி இவ்வளோ ஓப்பனாக உங்களுக்கு எல்லா விஷயம் ஏன் சொல்கிறேன்னு சொன்னேன். என் எலக்ட்ரானிக்ஸ் இந்த சீக்ரெட் நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறேன், எங்கே சேல் பண்ணுறேன்னு நான் ஒரு நாளும் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது ஒரு சீக்ரெட் பிஸ்னஸ், அதுக்கு காம்படிஷன் கூட. இது வந்து கன்சியூமர் கூட இருக்கணும். ஃபுட் இண்டஸ்ட்ரி சொல்றது நீங்கள் இந்த எங்களை மாதிரி ஆடுதான் வளர்த்து ஆடு இறைச்சி தான் கொடுப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு கன்சியூமர், அதுக்கு வாடிக்கையாளர் கனடாவில் இப்போ எங்களோட ஒன்டாரியோக்குள்ள தாராளம் இருக்கணும். அவைக்கு சப்ளை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 பேர் ஆடு வேணும் சாப்பிடணும் என்று சொன்னால் இங்கே ஒரு 1000 ஆடு தான் இருக்குது. ஸோ மிச்சம் 9,000 ஆடு இல்லை. ஸோ அது நீங்கள் கூடிக்கொண்டு வர சனத்தொகையும் கூடிக்கொண்டு வரும். அப்போ அது ஒரு காம்படிஷன் இல்லை, அது எப்பயுமே டிமாண்டான ஒரு பொருள். ஸோ வாங்கோ, சேர்ந்து செய்வோம். சொல்லுங்க என்னன்னு சொல்லிட்டேன்னா, இப்போ நிறைய பேர் வந்து அக்கள் கேட்கினோம், நாங்களும் சேர்ந்து செய்யலாமோ, அல்லது நாங்கள் முதல் போட்டால் செய்யறதுக்கு உதவி செய்வீங்களோ, இப்படியான விஷயங்கள் வந்து நிறைய ரிக்வஸ்ட்கள் வருது. அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி பதில் அளிக்கணும்? இதுக்கு நான் பதில் எஸ்.
வாங்கோ. நீங்கள் கேட்கும் போது நாங்கள் உங்களோட வாசல்ல வந்து நிற்போம். நீங்க உங்கள்ட்ட லேண்ட் இருக்குது, உங்கள்ட்ட பான் இருக்குது, உங்களுக்கு ஒரு செட்டப் உண்டு, உங்களுக்கு ஃபீடிங் சிஸ்டம் எப்படி செய்யறது சொன்னா நாங்கள் இனிஷியலா வந்து ஒரு சார்ஜ் இல்லாம உங்களோட இடத்துல வந்து உங்களோட இருந்து கழிச்சு ஒரு காஃபியோ டீயோ குடிச்சு உங்களுக்கு எப்படி என்னன்னு செய்யலாம்னு அட்வைஸ் அது கிளீனாக தரேன். அதை தவிர இல்லை நீங்கள் ஒரு பான் போடணும், நீங்கள் ஆட்டு பண்ண வைக்கணும், ஃப்ரம் A to Z காலம்பரையில் மார்னிங் 7 மணில எழும்பிலேருந்து இரவு 12 மணி வரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட் செய்ய போறீங்கன்னு ஃபுல் ப்ராஜெக்ட் பிளானோட உங்களுக்கு பான் போடுறதுக்குரிய ஆர்கிடெக்சரல் ட்ராயிங்லேருந்து பான் பில் பண்ணி தாரிலேருந்து ஆடு எங்கே சோர்ஸ் பண்ணி சரியான நல்ல தரமான ஆடுகள் உங்களுக்கு எது நல்ல குயிக்கான வளர்ச்சி வரும், உங்களோட நிலம் இருந்தால் அந்த நிலத்தில் எங்கே நீங்கள் புல்லு போடலாம், அதுக்குரிய சாதனங்கள் அரேஞ்ச் பண்ணி தாரிலேருந்து அத்தனை வேலை நாங்கள் ஒரு ஃபீயோட என்ன நாங்கள் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எங்களோட ஒரு சைட் அப் வியாபாரம். எங்கள்கிட்ட எஸ்கவேட்டர் நிற்குது, எங்கள்கிட்ட ஃப்ளோட் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது. அப்போ அது எங்களோட ஒரு ஒரு எங்களோட அந்த வியாபாரம் அதை நாங்கள் உங்களுக்கு ஒரு ஃபீயோட ரீசனபிளாக நாங்கள் செய்து தருவோம். இதில் நீங்கள் எங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் வேணுமெண்டா சொன்னால் கூட நீங்கள் லொக்கேஷன் நீங்கள் பான் எல்லாம் வச்சிருப்பீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குரிய மெயின்டெனன்ஸ் எல்லாம் செய்து நாங்களே உங்களுக்கு வந்து பண்ணியே ரன் பண்ணி தருவோம். உங்களுக்கு ஒரு ஒரு லேபரை ஹையர் பண்ணி தந்தோ இல்லாட்டி ஒரு ஏரியா பொறுத்து அதுக்காக இங்கே இருந்துட்டு எனக்கு வென்கூவரில் பண்ண நடத்தாண்டா நாங்கள் ஃபோனுக்கெலாம் செய்யலாம். இந்த ஜிடிஏலேருந்து ஒரு 1-2 மணி தேவை தூரத்துக்குள்ளேன்னு சொன்னால் அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் செய்து வந்து உங்களுக்கு ஒரு இனிஷியல் செட்டப் பண்ணும், ஸ்டார்ட் அப் பண்ணும் செய்து நாங்கள் தர தயாராக இருக்கலாமோ. ஓகே. அது தவிர நீங்க வளர்க்குற ஆடுகளை மார்க்கெட் பண்றதுக்கு கூட நாங்கள் உரிய உதவிகள் செய்து தருவோம். இப்ப நாங்கள் ஸ்லாட்டர் ஹவுஸ் அந்த மாதிரி வேலையில் துவங்க போறோம். அப்ப அதுக்கு எங்களுக்கு சப்ளை தேவை. சரியா. அப்ப அதை நாங்கள் உங்கள்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதியா இருக்கு. சரி என்ன அப்ப இந்த வீடியோவை இதோட நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். நான் நினைக்கிறேன். ஆனா நாங்கள் என்ன விஷயத்த சொல்லணும்னு சொல்லி வந்தாங்களோ அதை பூரணமா இதுக்குள்ள முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். தச்சமே நாங்கள் ஏதாவது கொஞ்சம் கூட லோங்கா காய்ச்சிட்டோம், உங்களுக்கு விஷயம் கிளியர் இல்லாட்டி கமெண்ட்ஸ்ல திட்டி தீக்காம ஒரு இமெயிலோ ஒரு போனோ அடிச்சிங்கன்னு சொன்னா நாங்கள் அதுக்குரிய சரியான விளக்கங்கள் தருவோம். வாங்கோ எங்களோட பண்ணைய பாருங்க இருந்து காய்க்கலாம், ஒரு டீயோ காஃபியோ குடிக்கலாம். பட் ப்ளீஸ் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனே மாற்றி விடுங்க. ஏன்னா அது எங்களுக்கு சரியான ஹெல்ப்ஃபுல். எங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு யூடியூபர்னு சொன்னால் அதே இந்த லைஃப் வந்து அந்த நீங்கள் ஷேர் பண்ணுறதும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் பொறுத்தான் இருக்குது. அப்போ நிறைய செய்து நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ணா. உங்களோட ஒரு பிஸியான ஷெடியூல்லையும் நாங்கள் வந்து கதைச்சு செய்யணும்னு சொல்லி ஒரு விஷயம் இல்லை. இப்போ 7 மணி 8 மணி ஆச்சு. நிச்சயமா அடுத்த வீடியோ எங்களோட கோழி விஷயங்கள், மாட்டு விஷயங்களை பற்றி காய்ப்போம். அது என்ன லாபங்கள் எப்படி அதில் நீங்கள் சம்பாதிக்கலாம். அதான் திரும்ப இந்த பண்ணைன்றது இந்த நீங்கள் இந்த 1 லட்சம் இந்த 200 ஆடு $1,00,000 இதோட நீங்கள் கணக்கு போடாங்க. இட்ஸ் அ multi-billion-dollar இண்டஸ்ட்ரி. நல்ல காசு சம்பாதிக்கலாம். பட் காசுண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் இல்லை, நீங்கள் உங்களோட ஒரு மனப்பான் ஒரு அனிமல் லவ்விங் அந்த ஒரு லவ்வோட வரணும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள. நல்ல சேவையாக இருக்கும், உங்களோட எதிர்கால ஃபியூச்சரும் நல்லா இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இனி குளிர்காலம் வரப்போகுது. குளிர்காலத்தில் என்ன மாதிரி ஆடு வளர்க்கணும்ன்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தனி வீடியோவில் தருவோம். நம்மளோட அடுத்த வீடியோவை எதிர்பார்த்து காத்திருங்க. மறந்துடாமல் உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.